அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு பங்கினுடைய விலை ரூ. 500, இன்னொரு பங்கினுடைய விலை ரூ. 100. இதில் எந்த பங்கு மலிவான விலை, எந்த பங்கு அதிக விலை? பங்கினுடைய விலை அதிகம் என்று மட்டும் முடிவு செய்யலாமா? செய்யக்கூடாது. அதற்கு ஒரு முக்கியமான அளவுகோல் உள்ளது. அதுதான் பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோ என்றால் என்ன? அதை எப்படி கணக்கிடுகிறார்கள்? அதனுடைய சரியான அளவு எவ்வளவு என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஇ ரேஷியோ என்பது பிரைஸ் டு எர்னிங்ஸ் ரேஷியோ. இதை எப்படி கணக்கிடுவது என்றால், ஒரு பங்கினுடைய சந்தை விலையை அதனுடைய ஆண்டு லாபத்தால் வகுக்க கிடைப்பதே பிஇ ரேஷியோ. ஆண்டு லாபம் என்பது இபிஎஸ் என்று சொல்வார்கள், எர்னிங் பிரைஸ் ஷேர். இதன் மூலம் ஒரு பங்கிற்கான லாபத்தை விட எத்தனை மடங்கு அதிக விலையில் வர்த்தகமாகிறது என்பது தெரிய வரும். உதாரணத்திற்கு, ஒரு பங்கின் விலை ரூ. 200. ஒரு பங்கிற்கான ஆண்டு லாபம் ரூ. 20. 200 வகுத்தல் 20 10. பிஇ ரேஷியோ 10. அதாவது ஒரு நிறுவனம் தற்போது சம்பாதிக்கும் லாபத்தை விட 10 மடங்கு அதிக விலையில் சந்தையில் வர்த்தகமாகிறது என்று அர்த்தம். பிஇ ரேஷியோ அதிகமாக இருந்தால் எதிர்காலத்தில் நிறுவனம் வளரும் என நம்பி முதலீட்டாளர்கள் அதிக விலை கொடுத்து வாங்க தயாராக உள்ளனர். சில நேரங்களில் அதிக மதிப்பீட்டிலும் இருக்கலாம். மற்ற அளவுகோல்களான இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, டெப்ட்டு, சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத், எதிர்கால வாய்ப்பு இவற்றை ஆய்வு செய்து பங்குகளை மதிப்பிடலாம். அதேபோல பிஇ ரேஷியோ குறைவாக இருந்தால் பங்கு மலிவாக கிடைக்கலாம் அல்லது நிறுவனத்தினுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். பிஇ ரேஷியோ என்பது பங்கு அதனுடைய லாபத்தை விட எத்தனை மடங்கு அதிக விலையில் வர்த்தகமாகிறது என்பதை காட்டும் ஒரு அளவுகோல். எனவே மற்ற அளவுகோல்களையும் ஆய்வு செய்து பங்கை மதிப்பிடும்போது சரியான பங்கை நாம் தேர்ந்தெடுக்கலாம், லாபமும் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.